அனைவருக்கும் வணக்கம். இந்த ரிஷபராசிக்காரங்க கிட்ட இருக்கிற இந்த 3 குணம் தாங்க அவங்கள எல்லாரை விடவும் ஸ்பெஷலாக காட்டும். எல்லாத்த விடவும் ஸ்பெஷலாக இவங்க இந்த 3 விஷயத்துலையும் இருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் முதலாவதாக வர்றது இவங்களோட இமயமலை மாதிரியான பொறுமைங்க. ஒரு வேலையை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதில் 1000 தடங்குகள் வந்தாலும் சளைக்காமல் நிதானமாக பிரதானமான நினச்சி பொறுமையாக செஞ்சு முடிப்பாங்க. இவங்கக்கிட்ட அவசரத்தையோ பதட்டத்தையோ நம்ம பார்க்கவே முடியாது. அது ரொம்ப அபூர்வங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க அசைக்க முடியாத பொறுமை மற்றும் நிதானத்தோடு இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்களோட மிகப்பெரிய பலமே அவங்களோட பொறுமை தான் சொல்லலாம். எந்த ஒரு காரியத்தையுமே அவசரப்பட்டு செய்யவே மாட்டாங்க. சூழ்நிலை எவ்வளவு பதட்டமாக இருந்தாலும் சரிங்க, இவங்க அவங்களோட நிதானத்தை இழக்காமல் அமைதியாக சிந்திப்பாங்க. நம்மளாக இருந்தால் பதட்டப்பட்டுருவோம். என்ன செய்யணும் எது செய்யணும்னு தெரியாமல் பதட்டத்தில் எதையாவது மாற்றி செஞ்சுருவோம், சிக்கலில் போய் சிக்கிடுவோம். ஆனால் இவங்க நிதானமாக பொறுமையாக அமைதியாக நின்று யோசித்து கரெக்டாக செய்வாங்க. அடுத்ததாக நம்பகத்தன்மையும் விசுவாசத்தையும் சொல்லலாம். இவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தோம் அப்படின்னா அதை அப்படியே கச்சிதமாக முடிப்பாங்கன்னு அசைக்க முடியாத நம்பிக்கை மற்றவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி நட்பு, காதல், குடும்பம்னு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதில் 100% உண்மையாக இருக்கிறதுல இவங்களுக்கு நிகர் இவங்க மட்டும்தாங்க. ஒரு ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு நண்பராகவோ இல்லை அப்படின்னா பார்ட்னராகவோ கிடைச்சாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்கள் கஷ்ட காலத்துலேயும் சரி, உலகமே உங்களை எதிர்த்தாலும் சரி, இவங்க உங்கள் பின்னாடி ஒரு பாறை போல் துணையாக நிற்பாங்க, அரணாக காப்பாங்க. இவங்கக்கிட்ட ஒரு ரகசியத்தையோ பொறுப்பையோ நீங்கள் மிகுந்த நம்பிக்கையோடு ஒப்படைக்கலாம். ரிஷபராசியோட சின்னம் காளை. அதுக்கு ஏற்ப இவங்க இலக்குகளை அடையிறதுல அதீத விடாமுயற்சியை கொண்டிருப்பாங்க. ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்காக இவங்க எவ்வளோ கடினமாகவும் கஷ்டப்பட்டும் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதில் இவங்க முழுமையான உழைப்பை போடுவாங்க. இவங்க சும்மா கனவு மட்டும் காண மாட்டாங்கங்க. அவங்களுக்குன்னு ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அந்த காளமாடு மாதிரி இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு லைஃப்பில் நல்ல சொகுசாக வசதியாக வாழணுங்கிற ஆசை இருக்கும். அதுக்காக இவங்க போடுற உழைப்பு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. என்னெல்லாம் செய்யணுமோ, வசதி வாய்ப்பு வர்றதுக்கு எப்படியெல்லாம் உழைக்கணுமோ, என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ அத்தனையும் செய்வாங்க இவங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பாறை மாதிரி உறுதியானவங்க, எதையுமே தாங்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்டவங்கன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கடந்த 2 வாரமாக கிரகங்களோட பொசிஷன், குறிப்பாக அவங்க ராசிக்குள்ளேயும் ராசிக்கு விரயஸ்தானத்திலையும் 12ஆம் இடம் ஏற்பட்ட சில கிரக மாற்றங்களால் அவங்க இதுவரைக்கும் சந்திக்காத சில புதுவிதமான ப்ரெஷர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு அவங்க யோசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அது என்ன சிக்கல்கள், என்ன நெருக்கடின்னு உங்களுக்கு தெரியுமா? மன உளைச்சலும் தேவையில்லாத குழப்பங்களையும் அவங்க சந்திச்சிருப்பாங்க. முதலாவது விஷயம் அவங்களோட மனநிலைமைங்க. கடந்த 2 வாரமாக ரிஷபராசிக்காரங்க ஒரு விதமான அனிசினஸாக இருந்துட்டு. பெருசாக எந்த தப்புமே நடந்திருக்காது. என்ன நடந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மனசுக்குள்ளே ஏதாவது தப்பாக நடக்க போகுதுங்கிற பயம் இல்லைன்னா பதட்டம் இருந்துட்டு இருந்திருக்கும். தூக்கமின்மை இருந்திருக்கும். இதனால் நைட்டில் சரியாக தூக்கம் வராமல் இவங்க தவிச்சிருப்பாங்க. படுத்தா தேவையில்லாத சிந்தனைகள், பழைய நினைவுகள் இல்லை எதிர்காலத்தை பற்றின பயமெல்லாம் இவங்கள ஓவர் திங்கிங் செய்ய வச்சுருக்கும். மிகப்பெரிய நெருக்கடி இவங்களோட வேலை இல்லைனா தொழில் சார்ந்த இடத்துல நடந்திருக்கும். தொழில் மற்றும் வேலை தேடுறவங்களோட இழுபறி, நிறைய தடங்கல்கள் நடந்திருக்கும். முயற்சிகள்லாம் தாமதமாக இருக்கும். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் வந்துடும், நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் எல்லாமே கடைசி நேரத்தில் தள்ளி போயிருக்கும். கை கெட்டினது வாய் கெட்டலங்கிற நிலமை தான் உண்டாயிருக்கும். வேலை செய்கிற இடத்துல ப்ரெஷர் நிறையா இருந்திருக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக இல்லை அப்படின்னா கூட வேலை செய்கிறவங்க மூலமாக தேவையில்லாத அக்யூஷன்ஸ், அதாவது பழி சொல் வந்திருக்கும். நம்ம எதுவுமே செஞ்சுருக்க மாட்டோம். என்ன செஞ்சோன்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம மேலே பழியை போட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா தான் சிறப்பாக தான் உங்கள் வேலையை செஞ்சுருப்பீங்க. ஆனால் அதுக்கான க்ரெடிட்லாம் உங்களுக்கு கிடைச்சே இருக்காது. வியாபாரமெல்லாம் மந்த நிலைமையில் இருந்திருக்கும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கடந்த 2 வாரமாக கஸ்டமர்ஸ் வரத்து குறைஞ்சிருக்கலாம். இல்லை அப்படின்னா வர வேண்டிய பாக்கி பணமெல்லாம் கைக்கு வராமல் இழுபறியாக இருந்திருக்கும். வரவுக்கு மீறிய மருத்துவ செலவு, விரய செலவெல்லாம் வந்திருக்குங்க.
நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஒரு 1000 ரூபாய் வருது பரவாயில்ல, நம்ம இந்த நாட்களை ஓட்டிடலாம், இந்த செலவெல்லாம் செஞ்சிடலாம், இந்த சேமிப்பு பண்ணிடலாம், இதுக்கு கட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அந்த 1000 ரூபாய் வரதுக்கு முன்னாடியே இங்கே 3000 ரூபாய் செலவு வந்து நிற்கும். நமக்கு வர வேண்டிய கடன் தொகை இன்றைக்கி வந்துடும், தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம போய் வசூல் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. அப்புறம் பார்த்தா அவங்க அப்புறம் தரேன்னு சொல்லி இழுபறி பண்ணியிருப்பாங்க. வீட்டில் எல்லாருக்கும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருந்திருக்கும். அடுத்ததாக பண நெருக்கடி, பணப்புழக்கம் ரொம்பவே டைட்டாக இருந்திருக்குங்க. பண நெருக்கடி நிறைய பார்த்துருப்பீங்க. திடீர் செலவெல்லாம் நிறைய வந்திருக்கும். நீங்கள் பட்ஜெட் போட்டு வச்சுருந்துருப்பீங்க, ஆனால் அதை தாண்டி திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து நிற்கும். வண்டி ரிப்பேர் ஆகும், இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் திடீர்னு வேலை செய்யாமல் போகலாம். நல்லாவே ஓடிட்டுருக்கும் மிஷினு, திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று நடந்து அது ஒரு செலவு வச்சிரும். உங்களுக்கு இல்லைனா உங்களை சார்ந்த குடும்ப உறுப்பினருக்கெல்லாம் சின்ன சின்ன உடல்நல குறைபாடெல்லாம் நிறையா வந்திருக்கும். காய்ச்சல், அஜீரண கோளாறு, இல்லைனா கண்ணெரிச்சல் மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து மருத்துவ செலவு நிறையா இருக்கும். ஹாஸ்பிட்டல் வீடுன்னு அலைஞ்சிருந்துருப்பீங்க. இதனால் சேமிப்பெல்லாம் கரைஞ்சி கையை கடிக்கிற நிலமை வந்திருக்கும். அது மட்டும் இல்லைங்க, உறவுகள் மற்றும் நட்பு வட்டம் ரிஷபராசிக்காரங்க பேச நினைக்கிற விஷயம் ஒன்றா இருக்குங்க. ஆனால் எதிரில் இருக்கிறவங்க அதை தப்பாக புரிஞ்சுட்டு சண்டைக்கு வந்திருப்பாங்க. நாம் நல்லதாக தான் பேசுவோம், அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அவங்க பர்சனலாக அவங்களுக்கு எடுத்திருப்பாங்க. அவங்க வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. கடந்த 2 வாரமாக குடும்பத்துக்குள்ளே, குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இல்லைனா லவ்வர்ஸ்குள்ளே சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய ஈகோ யுத்தம் நடந்திருக்கும். நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தை கூட அவங்களுக்கு கோவத்தை தூண்டியிருக்கும். நம்ம ஃப்ரெண்டு தானேன்னு நீங்கள் ரொம்ப நம்பின சில நபரெல்லாம் உங்களுக்குடைய இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஒதுங்கி போயிருப்பாங்க. நமக்கு ஏன் வம்பு, நம்ம இதை பார்க்கலான்னு சொல்லி ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க. இது உங்களுக்கு பெரிய மன ஏமாற்றத்தை தந்திருக்கும், வருத்தத்தை கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, கோச்சார ரீதியாக கிரகங்கள் மாறும்போது இந்த மாதிரி நெருக்கடிகளாக வரது இயல்பு தான். இந்த கஷ்டமெல்லாம் தற்காலிகமானது தான். இன்னும் சில நாட்களில் இந்த கிரகங்களோட தாக்கம் குறைஞ்சி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை திரும்ப போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தாங்க, தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது. கொஞ்சம் அமைதியாக இருக்க மட்டும் பாருங்கள். இதில் எத்தனை விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒத்து போகுது, இதெல்லாம் நடந்துச்சு நடக்கலைன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கருத்து பதிவிடுங்க. உங்களுக்கு, அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போதைய அடுத்த 7 நாட்களுக்கு கிரக நிலவரப்படி உங்கள் ராசிநாதன் சுக்கிரனின் பலம், ராசிக்குள்ளே இருக்கும் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் லாபஸ்தானம், தனஸ்தான அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் வாரமாக இந்த வாரம் அமையப்போகுது. கடந்த கால சோதனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் வந்தாச்சு. அதில் தொழில் மற்றும் வியாபார பலன் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வாரமாக கஸ்டமர்கள் வரத்து குறைஞ்சி போட்ட முதலீடை எடுக்க முடியாமல் திணறியவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. வியாபாரத்தில் இருந்த தேக்க நிலை மாறி புது ஆர்டர்கள்லாம் தேடி வரப்போகுது. குறிப்பாக மளிகை, ஜவுளி, இரும்பு மற்றும் கமிஷன் ஏஜென்சி தொழில் செய்கிறவங்களுக்கு எதிர்பாராத லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இது வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் உங்கள் பார்ட்னர் உங்களுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக சப்போர்ட் பண்ணுவார். தொழிலை விரிவாக்கம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் சாதகமான சூழல் இருக்க போகுது. ஆனால் பெரிய தொகையை முதலீடு செய்யும்போது அனுபவம் மிக்கவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் ஆஃபீஸ் போகிறவங்க, ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க மற்றும் அரசு தனியார் ஊழியர்களுக்கு பணிச்சுமை குறையுங்க. கடந்த வாரங்களில் உங்கள் தலைமையில் ஏகப்பட்ட வேலைகளை கொட்டி உங்களை மூச்சு திணற வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த 7 நாட்கள் அந்த பணிச்சுமையில் பாதியாக குறைய போதுங்க. நீங்கள் செஞ்ச வேலைக்கு இது வரைக்கும் கிரெடிட் தராத மேலதிகாரிங்க இந்த வாரம் உங்கள் திறமையை பாராட்ட போகிறாங்க. ஆஃபீஸில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது. ரொம்ப நாளாக நல்ல வேலை தேடிட்டு இருக்கிற ரிஷபராசி இளைஞர்களுக்கு இந்த வாரம் உங்களோட தகுதிக்கு ஏற்ற நல்ல நிறுவனங்கள்லேருந்து இன்டர்வியூ கால்கள்லாம் வரப்போகுது. பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கூட்டுப்புழுவாக இருந்த நீங்கள் சிறகு விரித்து பறக்க வேண்டிய நேரங்க இது. வருமானம், பணவரவு பற்றி கேட்டிங்க அப்படின்னா இப்போ எல்லாருக்குமே இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, கையில் காசு எப்போ நடமாடும், பணவரவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான். இந்த வாரம் தனஸ்தானம் வலுவடைகிறதால உங்களுக்கு பல வழிகளில் இருந்து பணவரவு இருக்க போகுது.
முக்கியமாக ரொம்ப நாளாக வராமல் இழுபறியாக இருந்த வராத கடன்லாம் இந்த வாரம் உங்கள் கைக்கு வந்து சேரப்போகுது. பழைய கடன்கள்லாம் அடைய போகுதுங்க. கைக்கு வர வருமானத்தை வச்சு உங்களை ரொம்ப நாளாக தூங்க விடாமல் செஞ்ச சில கடன்கள்லாம் அடைச்சி நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க. தேவையில்லாத விரைவு செலவுகள்லாம் இந்த வாரம் கட்டுக்குள்ளே வரப்போகுது. வர வேட்டனா செலவு பத்தனான்னு இருந்த நிலைமை மாறி இந்த வாரம் ஓரளவுக்கு உங்களால் பணத்தை சேமிக்க முடியும். குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு வெளியில் எவ்வளவு தான் பணம் காசு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நிம்மதி வேணும் இல்லையா? குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் உங்கள் கேள்வி. மகிழ்ச்சியான சூழல் தாங்க இருக்க போகுது. கடந்த வாரமெல்லாம் கணவன் மனைவிக்குள்ளே ஈகோவால் வந்த சண்டை மனஸ்தாபமெல்லாம் பனி போல் விலக போகுதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அந்யோன்யம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் தடைப்பட்டு வந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம், அதாவது திருமணம், காது குத்து, இல்லைனா வீடு மாறக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் சுமூகமாக முடிய போகுது. உறவினர்கள் மத்தியில் உங்கள் குடும்பத்துக்கான மதிப்பு மரியாதையும் கூட போகுது. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சின்ன சின்ன விவாதங்கள் வந்தாலும் கூட சரி போகுதுன்னு நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதால குடும்ப அமைதி காக்கப்படுங்க. நிம்மதி இருக்கும் வீட்டில். அதனால் எந்த விதத்துலையும் நீங்கள் குறைஞ்சிடவே மாட்டீங்க. குழந்தைகள் மற்றும் மாணவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் செல்ல குழந்தைகள் மற்றும் மாணவர்களோட நிலைமை எப்படி இருக்க போகுதுங்கிறதா உங்கள் கேள்வி. பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்துவாங்க. கடந்த சில நாட்களாக இருந்த கவன சிதறல்கள்லாம் மாறி புத்தி கூர்மை அடையுங்க. குழந்தைகளுக்கு கடந்த வாரம் இருந்த சின்ன சின்ன உடல் நல குறைபாடுகள், அதாவது சளி, காய்ச்சல், இது போன்ற சின்ன சின்ன உபாதைகள்லாம் இருந்து மருத்துவ செலவு உண்டாக்கியிருக்கும். இந்த வாரம் அந்த நிலை மாறப்போகுது. அவங்க சுறுசுறுப்பாக மாறுறது உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியை தரும். பெற்றோருக்கு பெருமை சேர்ப்பாங்க. விளையாட்டு போட்டிகள் இல்லை அப்படின்னா கலை நிகழ்ச்சிகளில் உங்கள் குழந்தைங்க கலந்துக்கிட்டு பரிசு வாங்கி உங்கள் பேரை 4 பேருக்கு முன்னாடி பெருமைப்பட வைப்பாங்க. ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு பொன்னான வாரமாக தான் உங்களுக்கு அமைய போகுதுங்க. குடும்ப பொறுப்புகள், ஆஃபீஸ் வேலைன்னு 2 பக்கமும் ப்ரெஷரில் சிக்கி தவிச்ச பெண்களுக்கு இந்த வாரம் நல்ல ஓய்வும் மன அமைதியும் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் உண்டாகும். ரொம்ப நாளாக வாங்க நினச்ச புடவைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள், இல்லை அப்படின்னா தங்க நகைகள்லாம் வாங்குவதற்கான யோகம் இந்த வாரம் உங்களுக்கு கூடி வருது. வீட்டில் இருந்தபடியே சுயதொழில் செய்கிறவங்களுக்கு, அதாவது டெய்லரிங், பேக்கிங், யூடியூப், ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யும் ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வாரம் கஸ்டமர்கள் அதிகரித்து லாபம் ரெட்டிப்பாகும். நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகநிலைகள் படி நீங்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வார்த்தைகளில் நிதானம் ரொம்ப தேவை. தேவையில்லாத வாக்குவாதங்கள்லாம் வர நிறைய வாய்ப்பு இருக்குங்க. யாராவது உங்களை தூண்டி பேசினாலும் நீங்கள் மௌன விரதம் காக்கிறது ரொம்ப நல்லதுங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்கங்கிற குரல் உங்களுக்கு தான் இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொருந்தும். இந்த வாரம் நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவசர கடனுக்கு உங்ககிட்ட ஜாமீன் கையெழுத்து கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு நோ சொல்லிடுங்க. அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய தலைவலியவே கொண்டு வருங்க. இப்போ சாதாரணமாக இருக்கும், அவங்க கஷ்டப்படுறாங்க, அவசரம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அது சாதாரணமாக நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துருவீங்க. ஆனால் நாளைக்கு அது பெரிய வினையாக உங்களுக்கு தான் வந்து சேரும். பெரிய பிரச்சனையிலையும் சிக்கல்கள்லையும் உங்களை கொண்டு போய் சேர்த்துரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த வேலையை மட்டும் செய்யாதீங்க. வண்டியில் போகும்போது அவசரப்பட்டு முந்திக்கிட்டு போக வேண்டாங்க. நிதானமான வேகம் விபத்துகளை தவிர்க்க நிறைய உதவும். நிதானமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் துர்க்கை அம்மன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களோட பண கஷ்டங்களை அடியோடு போக்குங்க. அது ரொம்ப எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தினசரி காலையில் பறவைகளுக்கு, குறிப்பாக காகத்துக்கு சிறிதளவு சாதம் இல்லை அப்படின்னா தானியங்களை உணவாக வைங்க. சனிக்கிழமை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை இல்லைனா வாழைப்பழம் கொடுக்கறது உங்கள் கர்ம வினைகளெல்லாம் குறைச்சி தொழிலில் பெரிய லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்தோட அதிபதி சூரியன்க. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அரசாங்கம் சார்ந்த காரியங்களிலும் பூர்வீக சொத்து விஷயங்கள்லையும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய வாரமாக தாங்க அமைஞ்சிருக்கு. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிடிவாத குணம், முன்கோபமெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. சூரியனோட பலத்தால் உங்களோட நிர்வாக திறமையெல்லாம் கூடும். சமூகத்தில் பெரிய மனிதர்களோட நட்பெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது.
தொழில் மற்றும் வேலை உத்தியோகத்தை பற்றி கேட்டிங்கன்னா புது பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரும். மேலதிகாரிகள் உங்ககிட்ட சில முக்கியமான வேலைகள்லாம் நம்பி ஒப்படைப்பாங்க. அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல செய்திகள்லாம் தேடி வரும். நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய கிரக சூழ்நிலைப்படி தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அவர்கிட்ட பேசும்போது வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. கண் எரிச்சல் இல்லை அப்படின்னா ஒத்த தலைவலி போன்ற ஆரோக்கிய குறைபாடெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் மற்றும் சிவபெருமான். பரிகாரமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சூரிய நமஸ்காரம் செய்கிறது, சிவபெருமானுக்கு செம்பருத்தி இல்லை அப்படின்னா செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திரத்தோட அதிபதி சந்திரனுங்க. நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் கற்பனை திறனும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்க போதுங்க. சந்திரன் உங்கள் நட்சத்திர அதிபதியாக இருக்கிறதால கடந்த 2 வாரமாக இருந்த மன ஊசலாட்டங்கள்லாம், தேவையில்லாத கற்பனை பயமெல்லாம் இந்த வாரம் நீங்க போகுது. முகத்தில் ஒரு பொலிவும் மனசில் ஒரு தெளிவும் பிறக்க போகுது. குறிப்பாக கலைத்துறை, ஊடகம், எழுத்துத்துறை மற்றும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஜாக்பாட் வாரமாக அமையும். குடும்பம் மற்றும் வருமானத்தை பற்றி கேட்டிங்கன்னா பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்கள், ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. தாயாரோட ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. நீங்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மனோகாரகங்கிறதால சில நேரங்களில் சட்டுன்னு எமோஷ்னல் ஆயிடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாமல் குடும்ப பெரியவங்கக்கிட்ட ஆலோசித்து முடிவு எடுக்கணும். குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை சேர்த்துக்கணும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த உங்களோட நட்சத்திரத்துக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு அசுர பலனை உங்களுக்கு கொடுக்கும். பரிகாரமாக நீங்கள் திங்கட்கிழமை தோறும் திருப்பதி வெங்கடாஜலபதியோ இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கள், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரத்தோட அதிபதி செவ்வாய். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பான வாரமாக மாறப்போகுது. செவ்வாயின் நட்சத்திரங்கிறதால உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் அந்த போராட்ட குணம் இந்த வாரம் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரப்போகுது. சோம்பேறித்தனம் நீங்கி சுறுசுறுப்பாக களமிறங்க போகிறீங்க. ரியல் எஸ்டேட், கட்டுமானம், யூனிஃபார்ம் சர்வீஸ், அதாவது போலீஸ், இராணுவம் இந்த மாதிரி சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வளர்ச்சியை தரும். புது சொத்துக்கள் இல்லை அப்படின்னா வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் கூடி வரப்போகுது. ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த பூமி லாபம் இல்லை அப்படின்னா நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்க போகிறாங்க. எதில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, அளவுக்கு அதிகமான துணிச்சல் சில நேரங்களில் ஆபத்தில் முடியுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது வேகம் வேண்டாம். கோவத்தை கட்டுப்படுத்த பழகிக்கோங்க. இல்லை அப்படின்னா நல்ல நண்பர்களை கூட நீங்கள் எதிரியாக மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது, மாற்றிடும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் மாலை சாத்தி கந்தசஷ்டி கவசம் படிக்கிறது செவ்வாய் கிரகத்தோட வீரியத்தை குறைக்குங்க. செவ்வாய்க்கிழமைகளில் துவரம் அல்லது சிவப்பு நிற தானியங்களை பறவைகளுக்கு உணவாக நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், வியாழன் மற்றும் சனிக்கிழமை. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் என்னதான் கிரகநிலைகள்லாம் சாதகமாக இருந்தாலும் கூட நான் சொன்ன எச்சரிக்கை விஷயங்களையும் எளிமையான பரிகாரங்களையும் மேற்கொள்ளுங்க. அப்புறம் பொதுவாக ரிஷபராசிக்காரர்களை ரொம்ப நாளாக தூங்க விடாமல் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு, கேஸு, வழக்கு விவகாரங்கள் தான். கடந்த காலங்களில் கேஸு இழுபறியாக போயிட்டு இருந்திருக்கலாம். நமக்கு எதிரான தீர்ப்பு வந்துருமோன்னு உங்களுக்கு பயம் இருந்திருக்கலாம். 6ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்து கிரகங்களின் சுப பார்வை மற்றும் சஞ்சாரத்தால் ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த கோர்ட்டு வழக்குகள்லாம் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுங்க. குறிப்பாக கோர்ட்டு படி ஏறி சண்டை போடுறத விட அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் மூலமாக பேசி தீர்த்துக்கலாம்னு எதிர்த்தரப்பு இறங்கி வர்றதுக்கு கூட அதிகம் வாய்ப்பு இருக்குங்க. ரிஷபராசி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியை எப்போ கல்யாண சாப்பாடு போட போகிறீங்க அப்படிங்கிறது தான். கடந்த 2 வாரமாக ஏகப்பட்ட தடங்கல்கள், ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னு தட்டி போன வரன்கள்னு அழுத்து போயிருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் உங்கள் ராசிநாதனான சுக்கிரனின் சுபநிலை உங்கள் திருமண கனவெல்லாம் நனவாக்க போகுது. மாலை மாற்றக்கூடிய நிலை வரப்போகுது. ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் சுமூகமாக முடியும். நல்ல வரன் தானாகவே உங்களை தேடி வரப்போகுதுங்க.
5ஆம் வீடான புத்திரஸ்தானத்தின் மீது கிரகங்களின் சுப பார்வை பதிகிறதாலும் குருவோட அனுகிரகத்தாலும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வாரம் கருத்தரிப்பதற்கான யோகம் ரொம்ப வலுவாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும், பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.